நாங்கள் ஏற்கனவே ஒரு பயிற்சி பார்த்தோம். இந்த இளமை நீரூற்று பயிற்சின்னு சொல்லி அதில் முதலாவது பயிற்சியை நாங்கள் பார்த்தோம். அதில் வந்து 5 பயிற்சிகள் இருக்குது. ஒவ்வொரு பயிற்சியையும் 21 தடவை செய்யணும். மொத்தமாக 105 வரும். இதோட இன்னொரு 6வதாக இன்னொரு பயிற்சி இருக்குது. அதை எல்லாரும் செய்யக்கூடாது. அதை பற்றி விளக்கமாக நான் பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு. அது 3 பயிற்சி வரும். மொத்தமாக அப்போ 108 வரும். 108 வந்து ஒரு டிவைன் நம்பர். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பயிற்சி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ யோகாவில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக இருக்குது. நீங்கள் எந்த எக்ஸசைஸ் செய்தாலும் அது யோகாவுக்குள்ள அடங்கும். ஆனால் இது வந்து 5 பயிற்சி தான். 5 பயிற்சியும் இந்த யோகாவில் உள்ள அவ்வளோத்தையும் இறுக்கி புழிஞ்சு சாரம் எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அது யோகா செய்கிற மாதிரி போஸ் இல்லை. அதனால் அது யோகான்னு சொல்லலாம். ஏன்னா யோகா வந்து கூடுதலாக யோகா போஸ் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நிலைகள். இது வந்து அப்படி இல்லை. இது வந்து தொடர்ச்சியாக செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொன்னால் இந்த கையை சுற்றுற நேரம் வலது கை பக்கமாக மட்டும்தான் சுற்றணும். தவறி கூட இடது கை பக்கமாக சுற்றாதீங்க. அது தவறு. அடுத்தது இந்த பயிற்சி அதிகபட்சம் 21 தடவை தான் செய்யணும். கூடுதலாக செய்தால் ஓவர் கரெக்ஷன் ஆகிடும். சொக்கையெல்லாம் உள்ளுக்கு போய் அசிங்கமாக போயிடும். ஆனால் இரவில் ஒரு 5 அல்லது 7 தடவை அப்படி குறைவாக செய்யலாம். காலம் மேலே 21 செய்தீங்கன்னா இரவில் கொஞ்சம் குறைச்சி செய்யலாம். 21 செய்ய இயலாதாக்கள் 7 மடங்கு 7 அல்லது 14 அல்லது 21 செய்யலாம். அடுத்தது இந்த பயிற்சி முடிவில் நீங்கள் உடம்பு சூடாக இருக்கும், நிறைய வேர்வை இருக்கும். இப்போ வேர்க்கிறது வந்து உடம்புக்கு நல்லது. அப்போ இந்த பயிற்சியில் நாங்கள் செய்கிற நேரம் உடம்பு வேர்க்கிறதால உடம்புல உள்ள நச்சுத்தன்மைகள் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறும். அது நல்ல விஷயம். அதுபடியாக உடம்பு வேர்க்கிற மாதிரி நாங்கள் செய்யணும். ஃபேனை போட்டுட்டு ஏசியை போட்டு எல்லாம் செய்யக்கூடாது. உடம்பு வேர்க்கக்கூடிய மாதிரி செய்யலாம். வெளிகளில் நின்று செய்யலாம், நல்லா காற்றோட்டமான இடங்களில். அப்போ உடம்பு சூடாக இருக்கிறதால உடனே போய் குளிக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்கலாம். அப்படி உடனே குளிக்கிறேன்னு சொன்னால் ஒரு வெந்நீரில் குளிக்கலாம். நீங்கள் இளம் சூட்டு தண்ணியில் குளிக்கலாம். திடீரென்று போய் குளிர்ந்த நீரில் குளிக்கக்கூடாது. இதுகள் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்த பயிற்சியில் நாங்கள் பார்க்குற நேரம் மற்ற விஷயங்களை பார்ப்போம். அடுத்தது நாங்கள் இந்த 2வது பயிற்சியை பற்றி பார்ப்போம். இந்த 2வது பயிற்சியில் பிரதானமாக நாங்கள் என்ன செய்வோம், படுத்திருந்தோண்டு காலை உடம்புக்கு செங்குத்தாக தூக்கணும். அதே நேரம் தலையை சாய்ச்சி இந்த நாடியை கொண்டே நெஞ்சில் முற்றளவு கொண்டு போகணும். இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்யணும். காலும் தலையையும் ஒரே நேரமாக உள்ளே கொண்டு வரணும். பிறகு திருப்பி கீழே கொண்டே விடணும், ரிலாக்ஸாக விடணும். காலை கொண்டு வர நேரம் மூச்சை உள்ளுக்கு எடுக்கணும், விடுற நேரம் மூச்சை வெளியில் விடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த பயிற்சியெல்லாம் நாங்கள் செய்யலாம். எல்லா பயிற்சியிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கழுத்து மடங்குற மாதிரி இருக்குது. இப்போ முக்கியமாக எங்களோட செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து மூளைக்கும் முள்ளந்தண்டு கிடையால சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும். இந்த சுற்றோட்டத்தில் வர குறைபாடு தான், அதாவது மெதுவாக சுத்த வழி கிடக்கத்தான் எங்களுக்கு முதுமை ஏற்படுது. இப்போ இந்த பயிற்சி எல்லாமே இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் ரொட்டேஷனை வந்து ஸ்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தடை இல்லாமல் ஓட செய்கிற மாதிரி இருக்குது. அதால் எல்லா பயிற்சிகளையுமே இந்த கழுத்தை மடக்கிறது இருக்குது. மற்ற 4 பயிற்சிகள் கையை எப்படி நீங்கள் சுற்றுற நேரம் என்ன செய்யணும்னா மூச்சை இழுத்து தம்பிடிச்சு கொண்டு செய்யலாம். நல்லா மூச்சை இழுத்துட்டு தம்பிடிச்சு கொண்டு செய்யலாம். அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நம்பர்ஸை கூட்டி கொண்டு வர, இப்போ 3லேருந்து 4, 5, 2 அப்படி வர்ற நேரம் உங்களுக்கு அந்த மூச்சை அடக்கிற நேரமும் கூட்டி கொண்டு போகும். 28 தடவை நீங்கள் சுற்றுற நேரமும் 28 தடவை சுற்றி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் மூச்சை அடக்கி வச்சுட்டு மெதுவாக விடலாம். மூச்சை அடக்கி மெதுவாக விடுற நேரம் உங்களுக்கு உடம்புல நிறைய சக்தி கூடும், ஆக்சிஜன் சப்ளை கூடுதலாக இருக்கும், பிராணன் கூடுதலாக வரும். அவே உடம்பு வந்து நல்ல உற்சாகமாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும். இப்போ இதை நாங்கள் சரியான முறையில் செய்வோம். இப்போ நாங்கள் அதை எப்படி செய்கிறேன்னு நான் செய்து காட்டுறேன். நீங்கள் அதை வழியாக பார்த்துட்டு அதே மாதிரி செய்யணும். தலையை மடக்கிற நேரம் தோலை தூக்கக்கூடாது. தோல் வந்து இல்லத்தோடையே இருக்கும். நீங்கள் ஒரு யோகா மேட்டில் அல்லது ஒரு பெட்ஷீட்டோட விரிச்சு போட்டு அதில் செய்யலாம். ஸோ இந்த பயிற்சியை நான் உங்களுக்கு கட்டிலிருந்து செய்து காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்ன்றதுக்காண்டி நீங்கள் செய்யக்க எல்லாத்துலேருந்து செய்யணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கிற நேரம் முதல்ல தலையை தூக்கி பார்க்கணும். இந்த மாதிரி தலையை உங்களுக்கு ஈஸியாக தூக்கக்கூடியதாக இருக்காண்டு. அதே மாதிரி காலை தூக்கி பார்க்கணும். காலை நீங்கள் இந்த மாதிரி தூக்கி பார்க்கலாம். அப்புறம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்யணும். மூச்சை உள்ளுக்கு இழுக்கணும், அப்புறம் மூச்சை விடுகிறோம். காலை உங்களுக்கு ஃபுல்லாக நீட்ட முடியாட்டி பிரச்சனை இல்லை. படிப்படியாக நீங்கள் செய்கிற நேரம் சரியாக வரும். அதே நேரம் காலை ஃபுல்லாக உடம்புக்கு செங்குத்தாக தூக்க முடியாட்டியும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து நீங்கள் பழகி கொண்டு போக அது சரியாக வரும். ஆனால் உடம்புக்கு நேராக கொண்டீங்கன்னா காணும் அளவுக்கு அதிகமாக கொண்டு வரக்கூடாது. அப்புறம் அது நாரி வருத்தத்தை உண்டாக்கும். இப்போ கணக்காக இடுப்பு மட்டத்தோடையே நிப்பாட்டினீங்கன்னா சரி. இந்த மாதிரி இது 21 தடவை செய்யும். 21 தடவை செய்தீங்கன்னு சொன்னால் இதன் முழுமையான பலனை நீங்கள் அடையலாம். ஆரம்பத்திலே 21 தடவை செய்ய முடியாட்டி பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர்ஸை கூட்டிக் கொண்டு போகலாம்.